தன்னுடைய குழந்தையை கூட்டத்தில் காணவில்லை என்பதாக மிகவும் தீவிரமான முறையில் ஒரு பதட்டத்தோடு தன்னுடைய குழந்தையை அவள் தேடிக்கொண்டிருப்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாங்க. ரொம்ப தீவிரமா அந்த கைதிகளுக்கு நடுவில் அந்த குழந்தைய அந்த பெண் தேடி இறுதியாக தன்னுடைய குழந்தையை அந்த பெண் கண்டுபிடிச்ச உடனே அந்த குழந்தையை தூக்கி தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து கொண்டு அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுத்து அந்த குழந்தையை மிகவும் பாசத்தோடு அவர் கட்டி அணைத்து கொண்டார். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்தரவுன ஹாதியின் மர்அத தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார். எங்களை பார்த்து கேட்கிறாங்க, இந்த பெண் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் வீசுபவளாக இருப்பதை உங்களால் பார்க்க முடியுமா என்பதாக கேட்கிறாங்க. சஹாபாக்களை பார்த்து, அந்த பெண், இந்த தாய் தன்னுடைய குழந்தைய நெருப்புல தூக்கி போடுவாளா? அப்படி தூக்கி போடக்கூடிய ஒரு தாயாக இந்த பெண்ணை நீங்கள் பார்ப்பீங்களா என்பதாக சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அதுக்கு சஹாபாக்கள் சொன்னாங்க, லா வல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக இல்லையா ரசூலல்லாஹ், எப்படி இந்த தாய் தன்னுடைய குழந்தையை தூக்கி நெருப்புல போடுவார்? இவ்வளவு பதஷ்டத்தோடு தன்னுடைய இவ்வளவு பெரிய கைதிகளுக்கு நடுவுல, கூட்டத்துக்கு நடுவுல அந்த குழந்தையை காணான்னு சொல்லி தான் அந்த தாய் தேடி வந்தா. இப்படிப்பட்ட தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை நெருப்புல தூக்கி போடுவா என்பதாக சஹாபாக்கள் சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. இந்த பெண் தன்னுடைய குழந்தையின் மீது வைத்துள்ள பாசத்தை விட எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் பன்மடங்கு தன்னுடைய அடியார்களின் மீது பாசமும் இரக்கமும் காட்டுவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரி முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறும். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களுடைய சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களின் மீது மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவன். தன்னுடைய அடியார்களின் மீது அதிகமாக இரக்கமும் பாசமும் தான் அல்லாஹ்விடத்தில் இருக்கு. அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குது, அது ரொம்ப குறைவானது. தன்னுடைய அடியார்கள் மீது தன்னுடைய கோபத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தவே மாட்டான். அதிகமாக கோபத்தை அல்லாஹ் காட்டவும் மாட்டான். அப்படி அல்லாஹ் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினாலோ தன்னுடைய கோபத்தை காண்பித்தாலோ ஒவ்வொரு நாளும் பூகம்பத்தையும், ஒவ்வொரு நாளும் கடல் சீற்றங்களையும், ஒவ்வொரு நாளும் மண் சரிவுகளையும் நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். எப்போவது நடக்குது அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கோபம் அப்படிதான். எப்போயாவது அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது கோபப்படுவான். அந்த கோபத்தினுடைய எச்சரிக்கையாக சில விஷயங்கள் அல்லாஹ் நடத்தி காட்டுவான். அது நாம் மனிதர்கள் அதை பார்த்து திருந்தணுங்கிறதுக்காக. ஆனால் தன்னுடைய அடியார்கள் மீது